விக்ரமாதித்த கதை. கதை 45. விக்ரமாதித்தன் அங்கு நிலவும் மொத்தை கலைக்க விரும்பியவனாய் இரகசியமாக வேதாளத்தை அழைத்து பேசாமணந்தையின் இரவிக்கையில் பிரயோகித்து இரவிக்கையே பேசாமணந்தை பேசவுமில்லை, பொழுதோ இன்னும் விடியவில்லை, கண்களோ உறங்கவுமில்லை, பொழுதோ இன்னும் விடியவில்லை, ஆகையால் உற்சாகமாக பொழுது கழியும்படியாக நீயாவது ஒரு கதை சொல் என்றான். அதற்கு இரவிக்கே ஓவென விம்மிப் புலம்பி, போமானே, நான் பருத்தியாகப் பிறந்து பஞ்சாக வளர்ந்து நூலாகத் திரிந்து பட்ட பாடே பெரிய கதையாகும். அதுவுமின்றி என்னை பீத்துத் தைத்து ரவிக்கையாகப் போட்டிருக்கிறாள். அதுவும் போதாது என்றே வியர்வையில் நனைந்து நான் மூச்சுப் பேச்சில்லாமல் புழுங்கிக் கிடக்கிறேன். இந்த நிலையில் நான் கதை சொல்வதேது? நீர் கேட்பதேது? என்றது. பேசாமணந்தைக்கு தூக்கி வாரிப் போட்டது. வெடுக்கென்று ரவிக்கையே தூக்கி எதிரே விட்டெறிந்துவிட்டு தன் மேலாடையே இறுகப் போர்த்திக் கொண்டாள். அதைப் பார்த்து கலகலவென்று சிரிப்புடன், இரவிக்கையே, இனி உனக்கு என்ன சிரமம்? உன் எஜமானிதான் மனமிளகி உன்னை விடுதலை செய்துவிட்டாளே, இனியாவது கருத்துள்ள கதையொன்று சொல் என்று வேண்டிக் கொள்ளவே இரவிக்கையிலிருந்த வேதாளமும் கதையைத் தொடங்கியது. இரவிக்கை சொன்ன மதிவல்லபன் மோகனாங்கி கதை. இரங்கநாதபுரத்தை அரசாண்டு வந்த வீரவர்ம மகாராஜனுக்கு மோகனாங்கி என்றொரு புத்திரி இருந்தாள். சமரவர்மன் என்பவனுக்கு மதிவல்லபன்று ஒரு குமாரனிருந்தான். அரசகுமாரி மோகனாங்கியும் மந்திரிகுமாரன் மதிவல்லபவனும் பால்ய பருவத்தில் ஒன்றாக பள்ளியில் படித்து உயிருக்குயிராய் பழகி வந்தார்கள். இளவரசி புஷ்பவதியாகி கன்னிமாடத்தில் இருக்கும்போது கூட அவளால் மந்திரிகுமாரன் மீதுள்ள ஆசையே மறக்க முடியவில்லை. மன்னர்பிரான் மகளை மந்திரிகுமாரன் மணக்க முடியாதே என்று தடுமாறிய காதலனுக்கும் தன் காதலியின் ஆசை முகத்தை காண முடிவதில்லை. கன்னி மாடமத்தின் நிலவரையில் தன் காதலனை நினைத்து எந்நேரமும் உருகிக் கொண்டிருந்த இளவரசி ஒரு நாள் தன் அந்தரங்கத் தாதியை அழைத்து மதவல்லபனை இரவில் 12 நாழிசை நேரத்தில் பள்ளியறைக்கு அழைத்து வரவேண்டுமென்று தூதனுப்பினாள். அதுபோல் மந்திரிகுமாரன் ஆவலும் அச்சமும் ஒருங்கே மருங்கித் தள்ள இளவரசியின் பள்ளியறைக்கு வந்து ஏங்கி நின்றான். அவனிடம் மோகனாங்கி பாய்ந்தோடி வாரியணைத்து ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தாள். இருவரும் மட்டற்ற காதல் கொண்டு அந்த இரவிலே இரகசியமாக கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார்கள். பிறகு சரச சல்லாபப் பேச்சுக்களுடன் சப்ரகூட மஞ்சம் சென்று தாம்பூலம் மாற்றிக்கொண்டு வாசனை திரவியங்கள் பூசி சிவந்த உதடுகள் வெளுக்க வாய் நிறையப் பேசிக் குதூகலமாய் இரவைக் கழிக்கலானார்கள். இதுபோல் பல இரவுகள் கழிந்த பின்னர் ஒருநாள் மோகனாங்கி கர்ப்பமுற்றாள். 5 மாதம் வரை அதை யாரிடமும் சொல்லாமல் மறைத்து வந்தாள். 6 மாதம் ஆனால் அதை அன்னை அறிந்து கொண்டு விடுவாளோ என்று கலங்கியவளாய் மோகனாங்கி ஒரு நள்ளிரவு தன் ஆசை நாயகனான மந்திரி குமாரனை அழைத்து, இனிமேல் இந்த விஷயத்தை ஒளிக்க முடியாது. என்ன செய்யலாம் என்று குழம்பினாள். அதற்கு மந்திரிகுமாரன், அன்பே மோகனாங்கி, இனிமேல் உன் பிதாவான மன்னர் பிரான் இவ்விஷயத்தை அறிந்தால் ஊர் சிரிக்குமே என்று உருமிச் சீறுவார். அவரால் உனக்கும் எனக்கும் பெரும் தீங்கும் நேரிடும். ஆகவே இருவரும் கொஞ்சம் திரவியத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊரை விட்டு எங்காவது கண்காணாத தேசத்திற்கு போய்விடலாம் என்றான். வேறு வழியின்றி மோகனாங்கியும் சம்மதித்தாள். ஒருநாள் காதலர்கள் இருவரும் புறப்பட்டு பல ஊர்களிலும் நாடோடிகள் போல் அலைந்து கடைசியாக கோதாவரி பட்டணத்தை அடைந்து அங்கிருந்த ஒரு அன்ன சத்திரத்தில் தங்கினார்கள். அப்போது மோகனாங்கி பிரசவ வேதனையால் வருத்தப்படவே மந்திரிகுமாரன் எழுந்து மருத்துவச்சியை அழைத்து வருவதற்காக ஊருக்குள் சென்று பல தெருக்களிலும் அலைந்துவிட்டு பசி வேறு எடுக்கவே ஒரு வீட்டுத் திண்ணை மீது சோர்ந்து போய் உட்கார்ந்தான். அந்த வீட்டிலிருந்த சுந்தரி என்கிற தாசி ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்து திண்ணையில் அமர்ந்திருக்கும் மந்திரிகுமாரனின் அழகையும் வாலிபப் பொலிவையும் கண்டு மயங்கி மோக வசமாகி அவனைத் தன்னிடமே வைத்துக் கொள்ள விரும்பினாள். அவள் வசியம், வில்லி, சூன்யம் கற்றவள், அதோடு தந்திரமும் சாதுரியம் வாய்ந்தவள்.
தான் ஆசைப்பட்ட ஆணழகனின் வரலாற்றை விசாரித்து நல்லதொரு மருத்துவச்சிசை அழைத்து வர ஆள் அனுப்புவதாக சொல்லி மந்திரி குமாரனை வீட்டினுள் அழைத்து சென்று உணவு பரிமாறி உபசரித்து தாம்பூலம் கொடுத்தாள். அதை வாயில் போட்டுக் கொண்டதும் மதிவல்லபன் எருமைக் கடாவாக மாறிவிட்டான். அதோடு தன் சுய நினைவையும் இழந்துவிட்டான். உடனே தாசி தும்புக்கயிற்றால் மந்திரிகுமாரனான எருமைக்கடாவை பந்தர்காலில் கட்டி வைத்துவிட்டு பொழுது அஸ்தமித்து சந்திரோதயமான பிறகு புல்லும் தண்ணீரும் வைத்து அவனைப் பழையபடி சுந்தர வாலிபனாக மாற்றி அவனுடன் இரவை இன்பமாகக் கழித்தான். இவ்வாறு மந்திரிகுமாரனை தாசி தன்னிடமே வைத்துக் கொண்டு இஷ்டப்பட்ட போதெல்லாம் பழைய உருவமாக்கி ஆனந்தம் அனுபவித்து வரலானாள். அன்ன சத்திரத்தில் தன் நாதனை எதிர்நோக்கி துடித்துக் கொண்டிருந்த மோகனாங்கியோ பிரசவ வேதனையால் வருத்தப்பட்டு கூச்சலிட்டாள். வழியில் போகிற சில பெண்கள் முன்வந்து அவளுக்கு உதவி செய்தனர். நல்ல நாழிகையில் ஓர் ஆண் மகவும் பிறந்தது. குழந்தை பிறந்து 3 நாளாகியும் தன் கணவனான மதிவல்லபன் வராமையால் மோகனாங்கி மனம் கலங்கி அந்நகரத்தையாளும் தருமாங்கத ராஜன் நீதிநெறி மந்திரி ஆகிய இருவரிடமும் சென்று எனது நாயகன் மருத்துவச்சியை அழைத்து வரப்போய் நாள் 3ஆகியும் திரும்பவில்லை. இதில் ஏதோ மோசம் நடந்திருக்கிறது. என் கணவரை மீட்டு தருவது உங்கள் பொறுப்பு என்று முறையிட்டார. அதை நிறைவேற்றும்படி மன்னவனும் தன் மந்திரிக்கு கட்டளை பிறப்பித்தான். மந்திரியும் அதை தன் கடமையாகக் கொண்டு ஊரிலுள்ள மருத்துவச்சிகளையெல்லாம் விசாரித்தும் ஊரிலுள்ள வீடுகளையெல்லாம் சோதித்ததுங்கூட மதிவல்லபனின் கதியை அறியவே முடியவில்லை. அதைக் கேட்டு மனமுடைந்து போன மோகனாங்கி இனி என் கணவரைப் பிரிந்து கணமும் உயிர் வாழ நான் கருதவில்லை. என குழந்தையுடன் நான் தீக்குளிக்க உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அரசனும் அமைச்சனும் அது கேட்டு அதிர்ச்சியுற்று, பெண்ணே, உனக்கும் உன் புத்திரனுக்கும் வேண்டிய சம்பத்து தருகிறோம். வாழ்நாள் முழுவதும் உங்களைக் காப்பாற்றுகிறோம் என்றார்கள். நீங்கள் சொல்வதைப் பார்த்தால் அதில் ஏதோ மோசமிருப்பதாகத் தெரிகிறது. நாயகன் ஆதரவு ஒன்றையே நம்பி ஊர்விட்டு ஓடிவந்த நான் இனி உயிர் துறப்பதே உத்தமமாகும் என்று கூறி அந்தக் கணமே தீக்குழி வளர்க்கும்படி வற்புறுத்தினாள். அவள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச இயலாமையால் அப்படியே தீ வளர்க்கப்பட்டது. மோகனாங்கியும் ஸ்நானபானம் செய்து குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு தீக்குழியைச் சுற்றி வலம் வந்தாள். அவள் தீக்குளிக்கும் அதிசயத்தைக் காண்பதற்காக அவ்வூர் அரசனும் மந்திரி பிரதானிகளும் அங்கு கூடியிருந்தார்கள். தாசி சுந்தரியும் எருமைக் கடாவாக இருந்த மதிவல்லபனை மனித உருவாக்கி அழைத்துக் கொண்டு அவனுடன் கைகோர்த்து உல்லாசமாக அந்தத் தீக்குளிக்கும் வைபவத்தை வேடிக்கை பார்க்க வந்தான். தீயிலே மோகனாங்கி குழந்தையுடன் விழப்போக்கும் தருணத்தில்தான் மதிவல்லபனுக்கு பழைய நினைவு திரும்பி வந்தது. உடனே அவன் நம் மனைவியல்லவா அவள் என்று பதறித் துடித்து அவளை எட்டிப் பிடிப்பதற்காக பாய்ந்தான். அதற்குள் மோகனாங்கி கண்ணிமை மூடி தன் நாதனை ஸ்மரித்துக் கொண்டே தன் குழந்தையுடன் நெருப்பில் குதித்து விட்டாள். அவளுடைய சடலம் விதியின் வஞ்சனையால் எரிந்து சாம்பலாகும் அநியாயத்தை பொறுக்காத மதிவல்லபனும் மனமுடைந்து என்னை நம்பி வந்த என் மனைவி தீயில் எரிந்து போன பின்பு எனக்கு மகிழ்வேது வாழ்வில் என்று எண்ணி அவனும் நெருப்பில் துகித்து விட்டான். தன் ஆசை நாயகன் போன பிறகு சாம்பிய வாழ்க்கையில் என்ன சாரம் இருக்கப் போகிறது எனது நினைத்த தாசி சுந்தரியும் அவன் மீதுள்ள மோகத்தால் நெருப்பிலே குதித்தாள். இதைக் கண்ட மந்திரியோ, இப்பெண்ணின் நாயகன் இந்நகரத்திலேயே தாசி வீட்டிலிருந்தும் நாம் கண்டு பிடிக்காமலிருந்து விட்டோமே, இந்த பழியெல்லாம் நம்மையல்லவா சூழும் என்று வருந்தி தீயில் பாய்ந்து எரிந்துவிட்டான். இவ்விதம் அந்நால்வரும் உயிர் துறந்ததைக் கண்ட தர்மாந்தத மகாராஜன், இவர்கள் உயிரைக் காட்டிலும் நம் பிராணன் பெரிதோ என்று கத்தியை உருவிக் கையில் பிடித்துக் கொண்டு பத்திரகாளியம்மன் கோவிலுக்குச் சென்று 3 முறை வலம் வந்து அம்மனை சன்னதியை அடைந்து, தேவி வீரமாகாளி, அண்டினவரைக் காக்கும் ஆதி பராசக்தியே, எனது நகரத்தில் அநியாயமாக 4 பேர்களும் ஒரு சிசுவும் அக்கினியில் விழுந்து இறந்து போனார்கள்.
அவர்களை நீ இழப்பிக் கொடுக்காவிடில் எனது சிரசை வெட்டி உனது பலிபீடத்தில் பலியாக வைப்பேன் என்று கழுத்தை அறுத்துக் கொள்ளப் போகும் தருணத்தில் அம்மன் பிரசன்னமாகி வந்து அரசன் கையேப்ப பிடித்து தடுத்து அக்னியில் விழுந்த 4 பேரையும் உயிரிழப்பிக் கொடுத்தாள். அரசனும் அம்மனிடம் விடை பெற்றுக் கொண்டு உயிர் பெற்ற அந்நான்கு பேரையும் கொலுவிற்கு அழைத்து மந்திரிகுமாரனின் வரலாற்றைக் கேட்டு அவனைத் தன் அரண்மனையிலேயே பொக்கிஷ அதிகாரியாய் வைத்துக் கொண்டான். அதற்குப் பின்னர் மதிவல்லபனும் மோகனாங்கியும் தங்கள் குழந்தையுடன் ஆனந்தமாக இல்லறம் நடத்தலானார்கள். தாசி சந்தரியும் நல்லவளாகி தன் இல்லம் சென்று துறவி போல் வாழ்ந்து நல்லறம் புரிந்து வந்தாள். இவ்வாறு கதை சொல்லி முடித்த இரவிக்கை எதிரே பஞ்சனையிலிருக்கும் விக்கிரமாதித்தனை நோக்கி கதை கேட்ட கட்டழகனே, இக்கதையில் வரும் இளவரசி மோகனாங்கி, மந்திரிகுமாரன் மதிவல்லபன், தாசி சுந்தரி, நீதிநெறி மந்திரி, இந்நால்வரில் யார் தீப்பாய்ந்து உயிர் துறந்தது மிகவும் விசேஷமானது என்று கேட்டது. அதற்கு விக்கிரமாதித்தன் மீண்டும் பேசாமடந்தையே கிளறி விட வேண்டுமா என்று எண்ணமிட்டவனாய், கேளாய் ரவிக்கையே, அந்த தாசி சுந்தரி தீப்பாய்ந்து உயிர் துறக்க முற்பட்டதே மிகவும் விசேஷமாகும் என்று மாறுபாடாய்ச் சொன்னான். அதைக் கேட்ட பேசாமடந்தை வெடிக்கென்ற தன்னை மறந்தவளாய் இல்லவே இல்லை, அந்த தாசி தனக்கு மோகம் தரக்கூடிய ஆசை நாயகன் போய் விட்டானே என்பதால் தீப்பாய்ந்திருந்தாள். இளவரசி மோகனாங்கியோ தனக்கு மோகம் தரக்கூடிய கணவன் கதியும் ஆதரவும் தெரியாததால்தான் கைக்குழந்தையுடன் தீக்குளித்தாள். தன்னை நம்பி வந்த நாயகி தன் மதிமயக்கத்தால் நாசமானாளே என்று மந்திரி குமாரன் பழைய உறவின் ஆசாபாசத்தால் தீப்பாய்ந்து இறந்தான். ஆனால் ஓர் உறவும் இல்லாத ஓர் லாபமும் அறியாத அந்நாட்டின் மந்திரி தீப்பாய்ந்த செயலே மிகவும் விசேஷமாகும். அவன் மதிவல்லபனைக் கண்டு பிடிக்காமலிருந்த செயல் கடமை தவறியதாகவும் ஆகாது. ஏனெனில் எருமைக் கடாவாக மாற்றப்பட்டிருந்த ஒருவனை எவராலுமே கண்டுபிடிக்க முடியாதல்லவா என்றாள். உடனே விக்கிரமாதித்தன், ஆமாம், அதுதான் சரியான விடை. அடாடா, ஒரு பெண்ணிற்குத் தோன்றிய மதிநுட்பம் எனக்கு எட்டாமல் போயிற்றே. எப்படி இருந்தாலும் இன்றிரவு பேசாமடந்தே 2ஆம் தரமும் வாய் திறந்து பேசிவிட்டாள். அது என் அதிர்ஷ்டந்தான் என்று கலகலவென சிரித்தான். அதைக் கேட்டதும் பேசாமடந்தை வெட்கிப் போய் இனி பொழுது விடியும் வரை வாயைத் திறக்கக்கூடாது என்று மனதில் வைராக்கியம் செய்து கொண்டாள். நன்றி, வணக்கம். கதை தொடரும்.